வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணுறோன்றது வீடியோக்குள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லை கரெக்டாங்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே கொடுக்க நீங்கள் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போயுமே காலேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ரீல்ஸ் போடுறதுக்காக வீடியோ எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லிலாம் கிடையாது, இப்போ ஒரு 3 டேஸாக வந்து அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் சரி இன்றைக்கி போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து நம்ம மொட்டை மாடிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம், போயிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாடிக்கு வந்து நம்ம வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூவை தான் கழட்டிக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த பூ வந்து நான் யூஸ் பண்ணுவேன், மித்தபடி வந்து கழட்டி வச்சுருவேன். அதுக்காக தான் நான் வாங்கினதே ஃபஸ்ட். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் நான் வாங்கினேன், வீடியோக்காக மட்டும்தான் வாங்கினேன். மற்றபடி எங்கேயும் போனால் வந்தாலும் வைக்க மாட்டேன், சும்மா வீடியோக்காக மட்டும் வச்சுக்கிறேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கீழே போயிட்டு வீட்டில் உள்ள வேலைகளை வந்து பார்ப்போம். பாவம் எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு இன்னும் வரல. அவங்களுக்கு பதிலாக இன்றைக்கா வேலையை பார்ப்போமே அப்படின்ட்டு இப்போ கீழே வந்து நான் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலையாக நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வேலையுமே நான் பார்க்கவே இல்லை. காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி சமைக்க வந்து அம்மா சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து சமைக்கலை இன்றைக்கி, அதனால் சரி அப்படின்ட்டு பிரியாணி வைப்போம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். கடைசி பார்த்திங்கன்னா குக்கர்லாம் வச்சு முடிச்சுட்டேன். விசில் வரல நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கடைசி விசில் சுத்தமாகவே வரவே இல்லை. ஆனால் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா கருகி போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துணியை தான் ஃப்ரெண்ட்ஸ் மடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் மாதிரி கடகடன்னு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ட்டு ஆசை தான். ஆனால் என்ன நம்மளுடைய உடம்புக்கு வந்து அது செட் ஆக மாட்டேங்கி. காலேஜுக்கே போயிட்டு வந்தாலும் ஓவர் டயர்டாகிடுது, அதுக்கப்புறம் வேலை பார்க்க கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மடிச்சு வச்சாச்சு. டேபிள் ஃபேனோட பெரிய தொல்லையாக போச்சுங்க. நைட்டு திடீர்னு ஆஃப் ஆகிடுது. அந்த நேரம் பார்த்திங்கன்னா கொசு தொல்லை தாங்க முடிய மாட்டேங்கி. ஃபேன் இருந்ததுன்னா நல்லா தூக்கம் வரும், ஆனால் இது மட்டும் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், தூக்கமே போயிடும். கொசு பயங்கரமாக கடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கட்டில் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து வீடு கூட்டுறதுக்கு ஆரம்பிப்போம். வெளி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குப்பைகளாக கிடக்கு, அதை வேறு ஒதுக்கணும். வாங்க வெளி வீட்டில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்தோடனே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுருந்தேன். அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்குனேன். வந்து பார்த்திங்கன்னா கசகசன்னு இருந்தது, அது எல்லாத்தையும் பாத்திரம் கழுவ வேண்டியது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டு இப்போ இதை வந்து தொடச்சி எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி எண்ணெயாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். முக்கியமாக நான் இந்த வீடியோவில் வந்து ஒன்று சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பச்சோந்திகள் வந்து நிறையா இருக்குது. அது நான் யாருன்ட்டு நான் சொல்ல விரும்பலை, ஆனால் அவங்கவுங்களுக்கு தெரியும், பேசுகிறவங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆளாக வேலை பார்த்து வீட்டை மெயின்டைன் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டன்றது அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். ஆனால் பேசுகிறவங்க வந்து ஈஸியாக பேசிடுவாங்க. எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கூட ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்க முடியாமல் எப்போ பார்த்தாலும் வேலைன்ட்டு இருப்பாங்க. அது எனக்கே கஷ்டமாக இருக்கும். ஆனால் பார்க்குறவங்க எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா, காசு நிறையா வச்சுருக்கா, அந்த மாதிரி நினச்சி பேசுகிறாங்க. யாரோ நினச்சி பேசுகிறத விடுங்க, நம்மளுடைய சுற்றி இருக்கவங்களே நம்மளை பற்றி அப்படி பேசுவாங்க. நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் வந்து நிறையா நடக்குது. அதனால் யாரையுமே நம்ப முடியலை. இவங்களுடைய கேரக்டர் வந்து இப்படி தான் அப்படின்றது வந்து நம்மளால் எடை போடவே முடியலை. ஒருத்தவங்க ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரனீஸ் கூட வந்து கொஞ்ச நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து நம்ம அழுக சொன்னோம் அப்படின்னா அவனும் அப்படியே அழுது காமிப்பான். நம்ம என்னென்ன செய்கிறோமோ அது எல்லாத்தையும் செஞ்சு காமிப்பான். காணும் இங்க வாமா, ரணிச்சு காணும். இங்க பாரு, நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு வந்து அழுதுகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து அவனுக்கு கொஞ்சம் அழுதுட்டு அப்படியே கையை வச்சு எடுத்து விட்டுட்டு இருந்தான். அவன் வந்து இப்போ ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டு, அதுவும் நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதை அப்படியே செய்கிறான். நல்லாயிருக்கும் அவங்க கூட இருக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கலாம். இனி வந்து சாப்பிட்டுட்டு தூங்குறது தான் வேலை. அவ்வளோதான், பொழுது நல்லா போயிடுச்சு.
அப்படியே நம்மளுடைய ரனீஸ் கூட வந்து நல்லா விளாண்டுக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்தேன், அதனால் பொழுது போயிடுச்சு நல்லா. சரி இப்போ போய் சாப்பிட்டுட்டு போய் தூங்குவோம். பாய்.